நம்ம சினிமாவுக்கு வந்த காலத்துல வந்து ஒரு பேஜாரான காலம். அப்பவுமே ஒரு பேஜர் இருக்கும். யாராவது ஒரு கான்டாக்ட் பண்ணோம்னா, நம்ம வந்து போய் ஒரு ஃபோன்ல போய் பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஒண்ணு வந்துச்சு. மொபைல்ல 100 எஸ்எம்எஸ் ஃப்ரீ அப்படிம்பாங்க. ஆமா. அந்த 100 எஸ்எம்எஸும் 100 புரொடக்ஷன் மேனேஜர், 100 ஆர்டிஸ்ட்களுக்கு அந்த 100 பேருக்கு எஸ்எம்எஸ் போடுவோம். ஏன்னா, அந்த மெசேஜ் வந்த காலகட்டத்தில நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது, சரி 100 எஸ்எம்எஸ் ஏன் ஃப்ரீயா வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி, குட் மார்னிங், ஹே சார் ஐ அம் அப்படின்னு சொல்லி ஒரு சினி பீப்பிள்ட்ட நம்ம இது பண்றோம். அதுக்கு பிறகு ரிலையன்ஸ் 500க்கு வந்ததுல்ல, அப்போ எல்லார்ட்டயும் ஃபோன் போட்டு என்னன்னா, எது எது சிஸ்டம் வர அப்டேட்டா இருந்தா மட்டும் தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம குப்பை கொட்ட முடியும். இப்போ வந்து மெசேஜ் அன்லிமிட்டட் ஆச்சு. என்ன பண்றீங்க? இப்போ மெசேஜ் கிடையாதுல்ல. இப்போ தான் போஸ்ட் போடுறோம்ல. போஸ்ட் Facebook, Instagram, YouTube என்ன விஷயம்னா, நான்லாம் அந்த காலத்துல அப்படின்னு சொல்றதெல்லாம் இப்ப மேட்டர் கிடையாது. நீங்க நேத்து வந்து 10 பக்கம் டயலாக் பேசி, இன்னைக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வரலன்னா கூட நீங்க அவுட் தான். நீங்க வந்து எப்பவுமே எப்படி சினிமாவும், டிவியும் வந்து குருஷேத்திர போர் மாரியோ, அதே மாரி தான் வந்து சோசியல் மீடியாவும். சோசியல் மீடியால நீங்க ஒரு விஷயத்த சொன்னன்னா, அவன் நீங்க சொல்றத தாண்டி அவன் அத ஏத்துக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க சொல்ற எல்லாத்தையும் அவன் ஏத்துக்க மாட்டான். அவங்கள நம்ம டியூன் பண்ணி வச்சு, நம்மளோட ஃபேன்ஸ் ஆனாலும் சரி, ஃபேன்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் சோசியல் மீடியால இருக்கிற யாருமே என்னோட ஃபேன்ஸ் கிடையாது. எல்லாருமே நண்பர்கள், சகோதர, சகோதரிகள். சோசியல் மீடியாவ என்னோட ப்ரமோஷனுக்காகவும், மக்களோட நலனுக்காகவும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேங்கிறத நான் பெருமையா காலர தூக்கி சொல்லலாம். ஏன்னா, நான் வந்து அங்க நெகட்டிவான விஷயங்கள் ஷேர் பண்றது கிடையாது.